கிட்டத்தட்ட 15,000 வருடங்களா ஓநாயில இருந்து நாய்கள் பிரிஞ்சு போச்சு, பரிணாமத்துல பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனா நாய்களோட அந்த பிளேஃபுல்னஸ் அப்படின்ற பாத்தீங்களா, விலங்குதான் இந்த பிளேஃபுல்னஸ் சொல்றோம்ல, விளையாடும் போது கடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அனிமல் இஸ் அன் அனிமல், விலங்கு எப்பயுமே விலங்குதான். அந்த தடுப்பூசி போடுறதுலே பெரிய அரசியல் இருக்கு அப்படின்றாங்க. இப்ப ஒருத்தருக்கு நாய் கடிச்சிருச்சு, வெறி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான மருந்து எல்லாம் அவங்க போடணும்னா கிட்டத்தட்ட 60,000 வரைக்கும் செலவாகுதுன்னா சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இது பண்ணும்போது அதுக்கு வருமுன் காப்பதுன்றது ரொம்ப முக்கியமானது. டாக் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட பொறுப்பின்மை தான் இருக்கு. ஏன்னா இப்ப என்ன பண்றாங்க, வெளியில வந்து நாயை கூட்டு வராங்க, நாயை கூட்டு வர்றதுக்கு அதை கயிறு கட்ட சங்கிலி போட்டோ இல்ல அதை தக்க பாதுகாப்போனா விடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம நாய் ஒன்றும் செய்யாதுங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஓட விட்டுறாங்க. தெருநாய்களை முற்றாக அழிக்க முடியாது, இதுதான் ஒண்ணு. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதான் ஏபிசி சொல்றோம்ல, அனிமல் பெர்த் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றது. வேக்சின் போட்டு மூலமா 2 விதமா சொல்றாங்க. காஸ்ட்ரேஷன் அப்படின்றாங்க, அதாவது டெஸ்டிகளை ரிமூவ் பண்றது, ஓவரிஸை ரிமூவ் பண்றது. பெண் நாய்கள்னா ஓவரிஸை ரிமூவ் பண்றது, ஆண் நாய்கள்னா டெஸ்டிகளை ரிமூவ் பண்றது, அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப சமீப 1 மாத காலமா தமிழ்நாட்டுல அதிகமா பேசக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தா தெருநாய்கள் பிரச்சனை தான். இது வந்து சோசியல் மீடியா இல்லாம தமிழ்நாட்டுல அதிகமா மக்கள் பேசக்கூடிய பிரச்சனையாவும் இருக்கு. இத பத்தி கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்க தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் தினகரன் இருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவா வந்து ஒரு ரூல் இருக்கு, என்னன்னா ஆர்டிகிள் 21 அப்படின்னு ஒரு ரூல் இந்திய குடியுரிமை சட்டத்துல, ரைட் டு லிவ், வாழ்வதற்கான உரிமை. அப்போ உலகத்துல தோன்றி இருக்க பரிணமித்திருக்கிற அத்தனை விலங்குகளுக்கும் வாழ்வதற்கான உரிமை உண்டு. அப்போ தெருநாய்கள், இப்போ நாய்களை 3 விதமா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஃபெரல் டாக்ஸ் அப்படின்றோம், ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்றோம், இன்னொன்னு டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ். 3 விதமா பிரிக்கிறோம். இந்த ஃபெரல் டாக்ஸ்னா என்னன்னா, 100% மனிதனை அண்டாமல் காடுகளில் அல்லது வனங்களில் இருக்கக்கூடிய நாய்களை நம்ம ஃபெரல் டாக்ஸ் சொல்றோம். 100% மனிதர்களை நம்பியுள்ள நாய்களை வீட்டு நாய்கள் அல்லது பழக்கப்படுத்தப்பட்ட நாய்கள் அல்லது வளர்க்கப்படும் நாய்கள் அப்படின்றோம். 50% மனிதர்களையும் 50% சுதந்திரமாகவும் தெரிகிற நாய்களை வந்து நம்ம ஸ்ட்ரே டாக்ஸ் சொல்லுவோம். இன்னைக்கு பிரச்சனை வந்து தெருநாய்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இன்னைக்கு விவாதமா தமிழ்நாடு ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. குறிப்பா இந்தியா ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்கு, இந்தியா முழுவதுமே ஓடிட்டு இருக்கு. குறிப்பா பெருநகரங்கள்ல அதிகமா நாய்க்கடிபடும் ஒரு நகரமாக எதை சொல்றாங்கன்னா டெல்லியை சொல்றாங்க, அடுத்து மும்பை, 3வது இடத்துல சென்னை. அப்போ ராபிஸ் தொற்று வைரஸ்னால வரக்கூடியது. அந்த வைரஸோட பேரு லிஸ் வைரஸ் அப்படின்னு. இந்த வைரஸ் தான் லிசா வைரஸ், LYSSA, லிசா வைரஸ் சொல்றோம். இந்த லிசா வைரஸ் தான் என்ன செய்யுதுன்னா, மத்திய நரம்பு மண்டலத்தை தாக்கி நமக்கு அந்த ஹைட்ரோபோபியா என்ற ஒரு நோயை உருவாக்குது. அது மூலமா என்ன சொல்லிட்டாங்க, நோய் தொற்று வந்துச்சுன்னா நிச்சயமா வந்து சாவு உறுதி அப்படின்றாங்க. ஆனா நாய் கடிபட்ட இடத்த வந்து கழுவி நம்ம முதலுதவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிடி போட்டு முதலுதவி பண்ணிட்டு அதுக்கான வேக்சின், ராபிஸ் வேக்சின் கொடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு காப்பாத்தலான்றாங்க. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சமயத்துல அந்த வேக்சின் கூட சரியா இது பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ 100% அறிகுறி தென்பட்டவுடன் சாகக்கூடிய ஒரு வியாதியாக இந்த லிசா வைரஸ் சொல்றோம், இல்ல ராபிஸ் வைரஸை நாம சொல்றோம். அப்போ அதனாலதான் இவ்வளவு பயம் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. பொதுவாவே நாய்களை பார்த்தாலே பயப்படுறதுக்காங்க. நான் வீட்டு ஓனர் கூட என்ன சொல்லுவாங்க, வளர்க்குற அதுக்கு நாய் கடிக்காது வாங்க அடிப்பாங்க. கடிக்காதுன்னு அவர் சொல்லுவாரே ஒழிய நம்மளால இருக்கணும். அப்ப நாய் குறித்த பயம் இயல்பாவே நம்மகிட்ட இருக்குன்றதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய சட்டங்கள்லாம் இருக்கு, நாயெல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்னா சொல்றாங்க. ஒரு சமயத்துல சைனா, கம்போடியா, மியான்மர் இந்த இடத்துல எல்லாம் டாக் மீட்டே சாப்பிடுறாங்க. அதுக்கு டாக் மீட் ஃபெஸ்டிவல்ல கொண்டாடுறாங்க, அது வேற விஷயமா இருக்கு. ஆனா நெதர்லாந்து போன்ற நாடுகள்ல தெருநாய்களே கிடையாது. சில வளர்ந்த நாடுகள் என்ன பண்றாங்க, நாய் குறித்தான அக்கறை இருக்கனால தெருநாய்கள்லாம் ரொம்ப கம்மியாவும் இருக்குன்றாங்க. ஆனா இந்தியா போன்ற தேசத்தில் இந்த மாதிரியான நாய் தொல்லைகள் வந்து அதிகரித்து தான் இருக்கு. அப்ப இதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதா ரொம்ப முக்கியமான. ஏன் நாயோட எண்ணிக்கை கூடுச்சு அப்படின்றத கேட்டா நிறைய விதம் சொல்றாங்க. வேஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. வேஸ்ட்னா இந்த உணவுகள், குப்பைகள் இப்படிலாம் சேருது இல்ல, அங்க சேர வந்து
நாயோட இனப்பெருக்கம் கூடிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்றாங்க ஒண்ணு. இன்னொன்னு பக்கம் கட்டுக்கடங்காத நாய் பெருக்கம் அப்படின்றாங்க. இப்ப கொரோனா வைரஸ் தாக்குதலப்ப என்ன பண்றாங்க, அப்பெல்லாம் ரொம்ப மனிதர்களோட தலையீடே இல்லாம ரொம்ப சுதந்திரமாக திருநாய்கள் இது பண்ணனால இது போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நாய் வளர்த்துட்டு இருந்தாங்கல்ல ஒரு காலத்துல, வீட்டு நாய்களா இருந்த நாய்களை அவங்க பராமரிப்பு இல்லாம தெருவுல விட்டனால என்ன நடக்குது அப்படின்னா, அதுவும் மிதமிஞ்சிய இனப்பெருக்கம்னால அது கூடியிருக்கு அப்படின்றாங்க. பொதுவா நாயை தோட்டி விலங்குன்னு சொல்லுவோம், ஸ்கேவெஞ்சர் அனிமல் சொல்லுவோம். ஏன்னா நாய் இருக்கணும், ஏன்னா தெருநாய்கள் இருக்கணும் அப்படின்றாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாயோட எண்ணிக்கை இருக்கும்போது தெருநாய்கள் இருந்தாதான் எலிகள் அதிகமாகாது அப்படின்னு. பொதுவா அந்த மன அழுத்தத்துக்காக ஒரு ஹார்மோன் இருக்கு, அந்த ஹார்மோன் சொல்லியிருக்கோம் கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கும். இப்போ குப்பைகளை அண்டினா எலிகளும் இருக்கும். இந்த எலிகள் அதிகமா பெருகாம இருக்கிறதுக்கு நாய் நடமாட்டம், திருநாய்கள் நடமாட்டம் இருக்கனால்தான் எலிகள் பெருகாதுன்றாங்க. அப்போ சுற்றுச்சூழல்ல நாயோட பங்கு இருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் சொல்றாங்க, நல்லதும் இருக்கு கெட்டது அப்படின்னு. அப்ப எலிகளோட பாப்புலேஷனை கண்ட்ரோலா வச்சுக்கிறது நாயோட முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்றோம். ஆனா ஏன் இந்த நாயை கண்ட்ரோல்ல, அதாவது நாயோட இனப்பெருக்கத்தை குறைவா கட்டுப்படுத்துறது யாரோட வேலையா இருக்கும் அப்படின்னா நகராட்சிகள். பொதுவா என்ன சொல்லியிருக்கோம், இது மாநில பட்டியல்ல வருது அப்படின்றாங்க. இந்த நாய்களை வச்சுக்கிறதுலாம் மாநில பட்டியல்ல வருது. ஆனா மத்திய அரசாங்கம் அல்லது ஒன்றிய அரசு அதுக்கான செலவு நிதி ஒதுக்கிடணும் அப்படின்னா. இந்த மாதிரி நாய் குறித்தான ஆய்வுகளும் இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டா இருக்கு. பொதுவா அந்த நாய் குறித்தான ஆய்வுகள்லாம் யாரு கண்ட்ரோல்ல வரும் அப்படின்னா, ஐசிஏஆர் சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கீழே தான் வருது. அப்போ நாய்கள் குறித்தான ஆய்வுகள்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் கட்டுக்கடங்க இத மானிட்டர் பண்றதுக்கான அமைப்புகள் நம்மகிட்ட இருக்கா? இப்ப நீங்க ஒவ்வொரு நகரத்திலயும் என்ன பண்ற, நாய் பட்டிகள் அப்படின்றாங்க. நாய் பட்டிகள்லாம் சமீபத்துல கூட உச்ச நீதிமன்றம் 8 வாரத்துக்குள்ள நாய்களை பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு புது டெல்லியில உத்தரவுலாம் இட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நிறைய கண்டன குரல்கள் அது எல்லாம் வந்தது. என்ன பண்ணாங்க, இதை பட்டியல அடைக்கிறது சாத்தியமே இல்லை, அதனால அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அது ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் புது டெல்லி மாதிரி நகரங்கள்ல, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல என்ன பண்றாங்க, நிதி ஒதுக்குறாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் நிதி ஒதுக்குறது கம்மியாயிட்டே இருக்கு. சில சமயம் இப்ப இந்த கடந்த வருடம் 45 லட்சம் ஒதுக்கி இருந்தாங்க, அதுல 7 லட்சம் கூட செலவழிக்கல அப்படின்றாங்க. மனேகா காந்தி போன்ற அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தில்லி மட்டும் நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கும் குறைந்தது 15,000 கோடி ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாய்களை பராமரிப்பதுன்றது ஒரு பெரிய, ஏன்னா நாய் பராமரிப்புன்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொதுவா என்ன சொல்றாங்க, ரெண்டு விதமான, அதாவது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்கதான் இதெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சிஎன்பிஆர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. சிஎன்பிஆர்னா என்னதுன்னா, கேப்டிவ், நியூட்டர், வேக்சினேட் அண்ட் ரிலீஸ். அதாவது நாய்களை பிடிச்சு வேக்சினேட் பண்ணி அதை ரிலீஸ் பண்றது. இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, நாயோட காதுல வீக்கட் இருந்துச்சுன்னா அது வேக்சினேட் பண்ண நாயின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க ரேண்டமா எந்த தெருவுக்குனாலும் போங்க, திருநாய்களை பாருங்க, காதுல அந்த வீக்கட் இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு இல்ல, இப்ப சமீப காலமா அந்த இதெல்லாம் இல்ல, வேக்சினேட் பண்ற ஆட்கள்லாம் இப்ப இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்போ இது பெரிய லெவல்ல நான் இப்ப நாய் பிடிக்கிறதுலே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு பெரிய வலைய, ஏன்னா நாய்கள் எப்படி கிட்டத்தட்ட ஒரு 15,000 வருடங்களாக இதுல இருக்க ஓநாயில இருந்துதான் நாய்கள் மனிதனை அண்டி பிழைக்கிறதா வச்சு. இப்போ அதுக்கான பரிணாமத்து வளர்ச்சியும் அது அடைஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா ஓநாய்களுக்கு கீழ் இமையை அசைக்க தெரியாது, ஆனா இந்த நாய்களுக்கு கீழ் இமையை அசைக்க தெரியும். இந்த கீழ் இமையை அசைப்பதன் மூலம் அது என்ன பண்ணும்னா, ஒரு பரிதாபமான ஒரு பார்வையை மனிதர்களை பார்த்துச்சுன்னா ஒரு இரக்கம் வரும், கழிவிறக்கம் வரும்ல, அதுக்கான பரிணாமத்துல அது வந்திருக்கு. அப்போ என்ன பண்றோம், மனிதனை அண்டி பிழைக்கக்கூடிய விலங்குகள்ல முக்கியமான விலங்கு என்ன சொல்லியிருக்கோம், நாய். இன்னைக்கு ஷெப்பர்ட் டாக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஆட்டு மந்தையவே இல்ல மாடுகளையே மேய்க்கக்கூடிய வல்லமை படைத்த ஷெப்பர்ட் டாக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்தியால என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 நாட்டு நாய்கள் இருக்கு அப்படின்றாங்க. அதுல மொத்த நாய்களோட இனம், அதாவது என்ன சொல்லிருக்கோம், ஒரு ஸ்பீசிஸ் ஒண்ணுதான், அத வெரைட்டிஸ் சொல்றோம்ல, அதுல 33 நாய் இனங்கள் இருப்பதா இந்திய தரவுகள் சொல்லுது. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம சொல்றோம். ஆனா
இப்போ ஓனர், அதாவது வீட்டுல நாய் வளர்க்குறவங்க வளர்க்க முடியாம தெருல விடுறாங்கல்ல, அதனால கிராஸ் பிரீட்ஸ் அந்த மாதிரி வருது. பொதுவா இந்திய நாய்கள்ல நம்ம என்ன சொல்றோம்னா பறையா டாக்ஸ் அப்படின்றோம். அது அப்படி முன்னாடி வச்சிருக்காங்க. ஒண்ணு தோட்டி விலங்குன்றோம், அதுக்காகவே அதுக்கு பறையா டாக்னு ஒரு பறையா நாய்கள்னு பேரும் வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம தெரு நாயா இருக்கணும். ஆனா இப்ப நிறைய விதமான அந்த ஃபேசியல் ஸ்ட்ரக்சரோட நிறைய இதெல்லாம் வந்தாச்சு. காரணம் அந்த வீட்டுல வளர்க்குறவங்க தெருவுல விட்டுறதா, கண்காணிப்பு இல்லாம இருக்குது, இதாச்சும். ஆனா ஒவ்வொன்றுக்கு அரசாங்கம் வந்து நிறைய சட்டங்கள்லாம் இயற்றிருக்கு. ஒரு வீட்டுல 2 நாய்க்கு மேல வளர்க்கக்கூடாது அப்படின்னா. இப்ப நிறைய அடுக்கங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாய் வளர்க்குறதுக்கு, பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுக்குலாம் அனுமதி இல்லைன்னா சொல்றாங்க. ஒரு பக்கம் ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லிவ் பத்தி பேசினாலும் நிறைய முரண்கள் இருக்கு. பொதுவாவே இந்த மக்கள் வந்து பயப்படுறதுலதான் இருக்காங்க. மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசல அதிகமான நாய்கள் உண்டு, அதுக்கப்புறம் ஒடிசா சொல்றோம், அப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு வரோம். அதுல எல்லாம் மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல வந்து மற்ற மாநிலங்களை விட தெருநாய்களோட எண்ணிக்கை குறையுதான். ஆனா நகரங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம், டெல்லி மும்பைக்கு அப்புறம் சென்னை தான் வருதுன்னு சொல்றோம். அந்த வகையில நாம வந்து நாய்க்கடி குறித்து நம்ம பயப்படத்தான் வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அனிமல் பிரீடிங் கண்ட்ரோல் 2023 இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அது எப்படி நாய்களுக்கு எப்படி வந்து கருத்தடை பண்றதுன்றத பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க AWBI அவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி சொசைட்டிஸ் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ், SPCAS சொல்றாங்க. அவங்களும் வந்து நிறைய இது பண்றாங்க. இந்தியாவில வேஸ்ட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப இதா இருக்கு. கிட்டத்தட்ட ஆண்டொன்றுக்கு 62 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் வந்து போகுதுன்னு சொல்றாங்க. அதுல வந்து 12 மில்லியன் டன்ஸ் கூட ரீசைக்கிள் பண்ணலன்றாங்க. அப்போ பொறுப்பற்ற வகையில் குப்பை கொட்டுறது கூட பெரிய பிரச்சனை, தெருநாய்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றத சொல்றாங்க. தெருநாய்கள் அகற்றுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தெருநாய்களை முற்றாக அழிக்க முடியாது, இதுதான் ஒண்ணு. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதான் ABC சொல்றோம்ல, அனிமல் பெர்த் கண்ட்ரோல் அப்படி சொல்றது. வேக்சின் போட்டு மூலமா 2 விதமா சொல்றாங்க. காஸ்ட்ரேஷன் அப்படின்றாங்க, அதாவது டெஸ்டிக்கலை ரிமூவ் பண்றது, ஓவரிஸை ரிமூவ் பண்றது. பெண் நாய்கள்னா ஓவரிஸை ரிமூவ் பண்றது, ஆண் நாய்கள்னா டெஸ்டிக்கலை ரிமூவ் பண்றது, அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி வைரஸ் தொற்று வராம, இந்த லிசா வைரஸ் தொற்று வராம இருக்கிறதுக்கு ராபிஸ் வேக்சின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுதான் இது. அப்ப நாய்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். நாய்கள் வந்து சுற்றுச்சூழல்ல ஒரு அங்கம், ஒரு கண்ணி அப்படின்றோம், அது விலகக்கூடாது அப்படின்றதும் ஒரு முக்கியமான கருத்தா இங்க பதிவு பண்றது. இந்தியால அதிகமா ராபிஸ் நோய் அதிகரிச்சுட்டே இருக்கு. 18ல இருந்து 20,000 இறந்துருக்காங்க. ஆமா, நிறைய பேர் இறந்துட்டு தான் இருக்காங்க. காரணம் வந்து தெருநாய்களோட எண்ணிக்கை கூடிருச்சு, அதை கண்ட்ரோல்ல வைக்கணும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப என்ன சொல்லிதான், இப்ப WHO சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, 2030க்குள்ள ராபிஸ் இந்த லிசா வைரஸ முழுமையா ஒழிச்சிருந்து கட்டுக்குள் கொண்டது. எப்படி போலியோ டிரைவ் நடந்துச்சோ அதே மாதிரி ராபிஸ் டிரைவுக்கும் நிறைய ஆய்வுகள்லாம் போயிட்டு இருக்கு உலக லெவல்ல. ஆனா இந்த என்ன சொல்லிட்டோம்னா, நம்ம வளர்ந்து கொண்டு நாடு இருக்குன்னு சொல்லவில்லை. எந்த இடத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இந்த தெருநாய்கள் வந்து பிரச்சனைக்குரியதான் இருக்கத்தான் செய்யுது. அப்போ முன்னெச்சரிக்கை ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றோம். என்னன்னா, இப்ப நாய் வருதுன்னா, துரத்தி வந்துச்சுன்னா நீங்க வந்து ஓடாதீங்க அப்படின்றாங்க. நாயை கண்ணுக்கு கண் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுவுமே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கணும். ஏன்னா நாய்கள் வந்து கிட்டத்தட்ட ராபிஸ், எல்லா நாய்க்கும் ராபிஸ் தொற்று இருக்குன்னு சொல்ல முடியாது. ராபிஸ் தொற்றுகள் ஒரு 10 விதமான அறிகுறி சொல்றாங்க. நாய் என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு 10 விதமான அறிகுறி எல்லாம் சொல்றாங்க. பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாய் வந்து தன்னுடைய காலை நக்கினா கூட 2 விதமா இருக்கு. அதாவது நாயோட வயிற்றுல உள்ள பாக்டீரியா தொற்றுக்கள் மூலமாவும் அந்த மாதிரி செய்யலாம், வைரஸ் வந்தாலும் அந்த மாதிரி செய்யலாம். அப்படி அந்த மாதிரி நாய்கள் வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான இப்ப கண் இமைகள்லாம் அப்படி அதாவதுன்னா இந்த விழி திரைன்றோம்ல, விழி பாப்பால அது டைலைட் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த லிசா வைரஸ் இருக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அக்ரஸிவா, அதாவது ரொம்ப மூர்க்கத்தனமா இருந்தாலும் இந்த மாதிரி இந்த வைரஸ் பாதிப்பு இருக்கலாம் சொல்றாங்க. ரொம்ப அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்னன்னா வாயில இருந்து அப்படி எச்சி ஒழுக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சமயத்துல கை கால் கூட பேராலிசிஸ்ல வந்துடும் அப்படி சொல்றாங்க. இது மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமா அது. சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்ணு ஒரு மாதிரி கலரா லைட் ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது வைரல். ஏன்னா அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை, அந்த இது மூளை சம்பந்தப்பட்ட நரம்பு மண்டலத்துல பாதிக்கிறதுனால
அது நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் காமிச்சிடும். ஆனா எக்ஸ்பர்ட் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். சாதாரண மக்கள் இது பாக்குறது ரொம்ப கஷ்டம் தான். அதாவது அந்த முன் உதட்ட உயர்த்தி பல்ல காமிக்கிறது இருக்குல்ல, அது கூட அது என்ன சொல்றாங்க, அதெல்லாம் இருந்தா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் விலகி போறது நல்லதுதான் அப்படின்றாங்க. பொதுவா அந்த மனிதர்களோட பொறுப்பின்மைன்னு தான் சொல்றோம். அந்த என்ன டாக் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட பொறுப்பின்மை தான் இருக்கும். ஏன்னா இப்ப என்ன பண்றாங்க, வெளியில வந்து நாயை கூட்டு வராங்க. நாயை கூட்டு வர்றதுக்கு அத கயிறு கட்ட சங்கிலி போட்டோ இல்ல அதை தக்க பாதுகாப்போட விடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம நாய் ஒண்ணும் செய்யாதுங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஓட விட்டுறாங்க. இந்த வாயில ஒரு கஃப் போட்டுதான் வரணும் அப்படிலாம் சொல்றாங்க. வேக்சினேட் பண்ணணும். ஒரு பக்கம் நாய் வளர்க்குறவங்க கேட்டாங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, நாயை பராமரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மாதம் ஒன்றுக்கு 40,000 ரூபாய் ஆகுதுன்றாங்க. அது அப்ப நாய் வளர்க்குறவங்க அத்தனை பேருமான அதுக்கான பொருளாதார வசதி இருக்கான்னு, நாய் வளர்க்கணும்னு பிரியப்படுறாங்க. ஆனா அதற்கான முன்னெச்சரிக்கைகள் முன்னேற்பாடுகள்லாம் அவங்க வச்சிருக்காங்களான்னு தெரியல. நாய்க்கு கூண்டு வைக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல சும்மா திறந்து வச்சிருப்பாங்க. நாய் வந்து என்ன பண்றாங்க, மனிதனின் நண்பனா எதிரியான்றதுல நிறைய சிக்கல் இருக்கு. நாய் வளர்த்தா திருட வரமாட்டான் அப்படின்றதெல்லாம் பொய். இப்ப நீங்க என்ன பண்றாங்க, முன்னாடி இந்தியால ஒரு தபால் துறைக்காரங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நாய் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது நாய் நான் குறைக்குது, நாய்க்கு பாதுகாப்பா என்ன பண்றாங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட் அதை இது பண்றதுக்கான விசில்லாம் கொடுத்தாங்க. சவுண்டு பெருசா வந்து சும்மா காத்து வர்ற மாதிரி தான் தோணும். ஆனா ஹை ஃப்ரீக்வன்சி அந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து நாயை இரிட்டேட் பண்ணி ஓடிடும். அதுக்காக கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்க, அதை திருடர்கள் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அமேசான்ல கூட ஏதாச்சும் ஒரு இதுல கொடுத்தீங்கன்னா கூட அந்த யூவி விசில்ஸ் எல்லாம் இது இருக்கு. பெப்பர் ஸ்ப்ரே போட்டா ஓடிடும். சில இந்த குப்பைகள்ல நம்ம சொன்னோம், குப்பைகள்ல வந்து ஆரஞ்சு பழத்தோலோ இல்ல சாத்துக்குடி தோலோ எலுமிச்சம்பழத்தோல் இருந்துச்சுன்னா நாய்க்கு பிடிக்காது, போயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய பிஹேவியரல் ஸ்டடிஸ்லாம், ஏன்னா ஈத்தாலஜின்னு சொல்றான். அந்த ஒரு அனிமலோட ஒரு விலங்கோட அந்த பழக்க வழக்கத்தெல்லாம் கத்துக்கிறதுக்கான ஒரு படிப்பு தான் வந்து ஈத்தாலஜின்னு சொல்றோம். அனிமல் பிஹேவியர், ஸ்டடி ஆஃப் அனிமல் பிஹேவியர் எல்லாம் இருந்தோம். ஆனா அதற்கான விற்பனர்களோட எண்ணிக்கை எல்லாம் ரொம்ப குறைஞ்சாரு. பொதுவா இங்க எல்லாம் பேசுறவங்க எல்லாம் விலங்கியல் துறை சார்ந்து பேசுறவங்க ரொம்ப கம்மியா போயிட்டாங்க. சோ இந்த அனிமல் ரிசர்ச் பண்றவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்லலாம். அப்ப விலங்குகள் குறித்த ஒரு விற்பனர்கள் வந்து இது பேசணும். பொதுவா தன்னுடைய அந்த பட்டறிவை வச்சு பேசுறது மட்டும் முழுமையான நாய்கள் குறித்த அறிவியலா இருக்காதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தெருநாய்களை கட்டுப்படுத்தாததுக்கு அரசு மட்டும் தான் காரணமா? அது இல்ல, ஒவ்வொருத்தருமே காரணம். எப்படி அரசு மட்டும் இல்ல, ஸ்டேட் போர்டோட தான், அந்த ஸ்டேட் தான் அது காரணம். ஒவ்வொரு மாநிலங்கள் தான் அதுக்கு காரணம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த நகராட்சி, மாநகராட்சி, பஞ்சாயத்துகள் தான் இதுக்கு ரொம்ப காரணம். ஆனா அதற்கான போதுமான வேலையாட்கள் இருக்காங்கன்னு இல்ல. நாய் பிடிக்கிறவங்க இதா இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். நாய்ப்பட்டிகள்லாம் இருக்குன்னு சொல்லணும். வேக்சினேட் பண்றது ரொம்ப முக்கியமான கடமை. இது என்ன சொல்லிருக்கோம்னா, அந்த தடுப்பூசி போடுறதுலே பெரிய அரசியல் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ நீங்க என்ன, ஒருத்தருக்கு நாய் கடிச்சிருச்சு, வெறி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான மருந்து எல்லாம் அவங்க போடணும்னா கிட்டத்தட்ட 60,000 வரைக்கும் செலவாகுதுன்னா சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இது பண்ணும்போது அதுக்கு வருமுன் காப்பதுன்றது ரொம்ப முக்கியமானது. அப்ப தெருநாய்களை பிடிக்கணும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரொம்ப பிறந்த குட்டிகளுக்கு போட மாட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட, ஏன்னா நாயோட ஒரு வருஷம்ன்றது, நாய் ஒரு வருஷம் வாழுதுன்னா அது ஹியூமன் இயருக்கு, மனுஷனுக்கு 7 வருஷம் இருக்க மாதிரி அப்படின்றாங்க. பொதுவா நாய்கள் வந்து தெருவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸ், தெருநாய்கள் வந்து 3 to 5 வருஷம் இருக்கும். இல்ல ஒரு சரியான பராமரிப்போட இருந்துச்சுன்னு வச்சுக்கல, ஒரு 50% கேர் எடுத்துக்கிறாங்கன்னா ஒன்னு 7 வருஷம் வரைக்கும் வரலாம். ஆனா வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்கள் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் இருக்கு. ரொம்ப 20 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய நாய்கள்லாம் இருக்கு. அப்படின்னா அந்த 20 வருஷம் வாழுதுன்னா 100 வருஷம், மனிதன் வந்து 100 வருஷத்துக்கு இணையா 12 வருஷம்னா அது 80 வருஷம், 70 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் வாழ்ற மாதிரி சொல்றோம். அப்போ அந்த 1 டாக் இயர் இஸ் ஈக்குவல் டு 7 ஹியூமன் இயர்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பெரிய இது பண்ண முடியும். அப்போ வேக்சினேஷன் தான் ஒரே மாற்று. ஒண்ணு, அதோட நாய்களோட எண்ணிக்கையை குறைக்க வேண்டியது ஒண்ணு. 2வது, கூடுமான வரை வளர்ந்த நாய்களுக்கு, அடல்ட் டாக்ஸுக்கு என்ன பண்றாங்க, இந்த லிசா வைரஸ்க்கான வேக்சின் கொடுக்கணும், தடுப்பூசி போட்டு. இதுதான் இந்த தடுப்பூசி போட்டதுக்குள்ள அது இது இருக்குன்னு, தடுப்பூசி போட்டதுக்கு அடையாளப்படுத்தணும்ல, அதுக்காக காதுல வீ கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க ரேண்டமா ஒரு சர்வே எடுங்களேன், ஏதாச்சும் ஒரு தெருக்கு போய் எத்தனை நாய் இருக்கு, முன்னாடி எல்லாம் ஒரு நாய் இருக்கும், 2 நாய் இருக்கும் தெருக்கல்ல. இப்ப எல்லாம் ஒரு இடத்துல நீங்க 7-8 நாய்களை கூட நீங்க பார்க்க முடியுது. அப்ப நிச்சயமாக தெருநாய்களின் எண்ணிக்கை கூடி இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்ல. கூட
ராபிஸ் சாவுகள் வந்து வருது. ஏன்னா நாய் மட்டுமே ராபிஸை கொண்டு வரல, பூனை கூட ராபிஸ் நோய் வரும். ரக்கூன்ஸ் சொல்லக்கூடியது, குரங்குகள்ல கூட அந்த வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு தான் சொல்றாங்க. பொதுவா அதிகமா கடிபடுறது நாய்கள் தான், அடுத்து பூனை வருது, அதுக்கப்புறம் தான் மற்ற விலங்குகள் எல்லாம் வருது நம்ம சொல்றோம். வேக்சினேட் பண்றதும் அதோட எண்ணிக்கையை கட்டுக்குள் வைக்கிறதுமே மிகப்பெரிய அனுகூலமான விஷயமா இருக்கும். அதைத்தான் இந்த எல்லாரும் செய்யணும். ஊர் கூடி தேர் எழுக்க வேண்டிய இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் வந்து நாய் குறித்தான விழிப்புணர்வு அடைய வேண்டியதுதான் இந்த நாய்க்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு. இதை தொடர்ந்து நாய்களை வந்து அடைக்கிறதுதான் இதுக்கான தீர்வா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாய் பட்டியல போய் நாய் அடைக்கிறது ஒரு பெரிய தீர்வா இருக்கு. எவ்வளவு நாயை வந்து நீங்க பட்டினா அதுக்கான மேலாண்மை இருக்குல்ல, டாக் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கான பணம் இதெல்லாம் பெருசாலாம் ஒதுக்கல. அப்போ அதுக்கான பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும், செலவு அதிகமா இருக்கிறதா தான் இருக்குமே ஒழிய. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றமே பின்வாங்கிருச்சு. அது நாய் பட்டியல்ல நாய்களை அடைப்பது சாத்தியமற்றதுன்றத சொல்லியாச்சு. ஒரு இடத்துல போய் அது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்னொன்னு என்ன சொல்லிக்கோ, ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லிவ்ன்றத பத்தி பேசுது, வாழ்றதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லி. அது பண்றது அகேன்ஸ்ட் இந்திய குடியுரிமை சட்டத்துக்கே வந்து அது நேர் எதிரானதுன்றோம். அதனால எல்லா நாய்களையும் பட்டியலில் அடைப்பது சாத்தியமல்ல, அதற்கான மேன் பவரும் நம்மகிட்ட கிடையாது. இதை தொடர்ந்து நீங்க அரசுக்கும் மக்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கும்? அதான் நாய் இருக்கு அந்த இடத்துல அதிகமா இருக்குன்னு சொன்னா, இப்ப ஏன்னா பொதுவா இப்ப என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, வாக்கிங் போறது கூட குறைவா வருது, நாய் எல்லாம் பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்றாங்க. ஒரு நாய் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது அப்படின்னாலே பொதுவா என்ன சொல்றாங்க, நீங்க வாக்கிங் போறீங்க இல்ல வெளியே போறீங்கன்னா நாய்க்கு பிஸ்கட் போடுங்க அப்படின்றாங்க. நாய்க்கு பிஸ்கட் போடுறதுதான் தீர்வு கிடையாது. ஏன்னா நாய்க்கு பிஸ்கட் ஒத்து வராது, கான்ஸ்டிபேஷன் வரும், மலச்சிக்கல் ஏற்படுது. ஆனா இங்க என்ன பண்றாங்க, காலையில நாய் வந்து துரத்தாம இருக்கிறதுக்காக இல்ல நாயை பழக்கிக்கணும், நண்பனை ஆக்கிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்க, பிஸ்கட் எல்லாம் போடுறாங்க. அது பெரிய பிரச்சனை. ஏன்னா நாயோட கட் ஹெல்த்துமே வந்து, அதாவது வயிற்றுல உள்ள அந்த மைக்ரோபியல் அசம்பிளேஜ் இது இருக்குல்ல, அது ஆரோக்கியமா இருக்கணும். அது ஆரோக்கியமா இல்லாட்டா கூட நாய்கள் வந்து இன்டிஃபரண்டா பிஹேவ் பண்ணும். அது ராபிஸ் தொற்றுனால இந்த மாதிரி இருக்கா அல்லது அந்த வயிற்று பிரச்சனைகளால எப்படி இருக்கான்றதெல்லாம் அதுக்கு தெரியாது. பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, நாய்கள் வந்து சில அந்த என்ன சொல்லியிருக்கோம்னா, சில தாவரங்களை சாப்பிடும். வயிற்று கோளாறு இருந்துச்சுன்னா, செரிமான கோளாறு அல்லது வயிற்று பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த செடிகள்ல போய் சாப்பிடும். அதுக்கான ஆராய்ச்சிகள் ரொம்ப தேவை. சில புல்லுலாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது மூலமா தன்னை சரி பண்ணிக்கணும். அது எத்தனோ மெடிசின்ற இதுல வரும். ஆனா இங்க என்ன பண்றோம், பெரும்பாலான நகரங்கள்ல தான் பெரிய பிரச்சனையா இருக்கனால நகரங்கள்ல பில்டிங்கை சுத்தி ஏதாச்சும் செடி மருந்தா கூட வெட்டிடுறாங்க. சோ அதற்கான அந்த மூலிகை தாவரங்களும் நகர்ப்புறங்கள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ நாய்கள் தன்னைத்தானே அது சரி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனாலதான் மனிதர்களோட கொஞ்சம் துவேஷமா நடந்துக்கிறதுக்கான காரணம் இந்த எரிச்சல்ல தான். பெரும்பாலும் அந்த எரிச்சல்ல தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. விலகி போறதுதான் நல்லது. நேருக்கு நேர பார்க்க கூடாது, ஓடக்கூடாது. அல்லது நாய் துரத்தி வந்துச்சுன்னா நாய் கவனத்தை திருப்புறதுக்காக என்ன பண்ணணும்னா, எதாச்சும் ஒரு பொருளை நாய் மேல போடாம அங்கிட்டு வேற சைட்ல போட்டீங்கன்னா அதோட கவனத்தை திசை திருப்பலாம். அதுக்குள்ள ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த நாய் தான் திசை திருப்போம், திரும்பி பாத்திரக்கூடாது. அப்படியே இன்னைக்கு கேஷுவலா அப்படியே போயிடுறதா வந்து நாய்கிட்ட இருந்து நாம தப்பிக்கிறதுக்கான இது பண்றோம். இவ்வளவுலாம் நம்ம சொல்றோம். ஆனா இயல்பாவே நாய் இது வந்துச்சுனாலே நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இதாயிரும். பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கே என்ன நடக்கும்னா, எபினெஃப்ரின் நாரெபினெஃப்ரின் இருக்கு. ஹியூமனோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபைட் ஆஃப் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் தான் சொல்லுவோம். ஒண்ணு எதிர்த்து நிப்போம், இல்லைன்னா ஓடி போயிடும். இல்லைன்னா ஃபைட் ஆஃப் ஃப்ரீஸ் ஆஃப் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம். இப்படிதான் நம்ம இருப்போம். எதா இருந்தாலும் நீங்க என்னதான் படிச்சாலும் என்னதான் இவ்வளவுலாம் சொன்னாலும் நாயை பார்த்த உடனே திடீர்னு ஓடத்தான் பார்ப்போம். இதெல்லாம் இந்த பயம்தான் ரொம்ப முதல்ல இருந்து. ஏன்னா பயம்தான் இந்த உலகத்தை இயக்குது, எல்லா உயிரினங்களையும் இயக்குதுனால இவ்வளவு காசியஸா எச்சரிக்கையோட செயல்படுவாங்கன்றதெல்லாம் இல்லை. அதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் நாய்க்கடிப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் என்னன்னா 16 வயசு குறைச்சவங்களா தான் இருக்காங்க. இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், கிட்டத்தட்ட 15,000 வருடங்களா ஓநாயில இருந்து நாய்கள் பிரிஞ்சு போச்சு, பரிணாமத்துல பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனா நாய்களோட அந்த பிளேஃபுல்னஸ் அப்படின்ற பாத்தீங்களா, விலங்குதான் இந்த பிளேஃபுல்னஸ் சொல்றப்ப, விளையாடும் போது கடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அனிமல் இஸ் அன் அனிமல். விலங்கு எப்பயுமே விலங்குதான். விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு பல் பதிச்சுனாலே நமக்கு அது பிரச்சனை தான். அப்போ எச்சரிக்கையோட தான் நாய்களை அணுக வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க இது இன்னும் சில இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வளர்ப்பு நாய் கடிச்சு இறந்தவங்களே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம நாய் தானே ஒண்ணும் பண்ணாதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. எது கேரியரா இருக்கும்னு நமக்கு தெரியவே, எது லிசா வைரஸோட கேரியரா இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால
மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்கிறது நல்லது. அதே நேரத்துல நகராட்சிகள் வந்து அந்த நாய்களுக்கு வேக்சினேட் பண்றதும் ரொம்ப நல்லது, கருத்தடை பண்றதும் இன்னும் நல்லதா இருக்கும். ஆனா அதற்கான பணம், நிதி ஒதுக்கீடு அதிகமா இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வர முடியும். குப்பை ஒண்ணு, அது குப்பை குறைக்கிறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்களா, அது மேலாண்மை இருக்குல்ல, குப்பை மேலாண்மை ரொம்ப முக்கியம். அப்படி அல்லாம போறது கூட அது நகராட்சி மாநகராட்சி பிரச்சனை தானே. அதெல்லாம் கிளீனா இது பண்ணும். இதுல நிறைய பிரச்சனை, பொல்யூஷன் நிறைய வந்தாச்சு. டிகிரேடபிள், நான் டிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாம் இருக்கு, அதை பிரிச்சு போடணும். ஆனா அதுக்கான நமக்கே அது புரியல. எது வந்து மக்கக்கூடியது, எது மக்காத குப்பைன்னு திருப்பி போடுறோமா, அதுவே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. சில இடத்துல என்ன பண்றாங்க, குப்பையை எரிச்சு விடுறாங்க, அது வேற விதமான இது பண்ணுது. எப்படி பார்த்தாலும் யார குறை சொல்லணும், நாய்கள் வந்து என்ன சொல்றோம், ஐந்து அறிவு உள்ளதுதான். அப்ப 6 அறிவு உள்ள நாம தான் ரொம்ப முன்முயற்சி எடுக்கணும். அதற்கான என்னென்ன தகவமைப்பு இருக்கோ அதை பூரா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது, செயல்படுத்த வேண்டியிருக்கு. அந்த அறியாமை வந்து இவ்வளவு பெரிய நாய் பெருக்கத்துக்கு காரணமே நம்மளுடைய அறியாமை தான் அப்படின்னு தான் சொல்றேன். யாரையும் குறிப்பிட்டு நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாரோட இதுதான், எல்லாரோட பங்கு இருக்கு. அரசாங்கத்தோட பங்கு இருக்கு, நிதி மேலாண்மையோட பங்கு, நிதியோட பங்கு இருக்கு, அந்த வேக்சினேட் பண்றது இருக்கு, அதற்கான ஆராய்ச்சிகளை வந்து மேம்படுத்த வேண்டும். இதெல்லாம் சொல்ற ஒரு சிங்கிள் ஒரு காரணியை மட்டும் சொல்ல முடியாது, பல்வேறு காரணிகள் நிறைந்ததுதான் இது. அப்ப அது குறித்த ஒரு பரவலான புரிதலோடு இருக்கும் போதுதான் நாய்க்கடியை நம்ம நாய்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியும், நாய்க்கடியையும் கொஞ்சம் குறைக்க முடியும் அப்படின்றதுதான் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. நன்றி.